வெல்கம் டு விஷன் அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன். ஸோ எஸ்பிஐ வந்து பிஓ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அட் லாஸ்ட் வந்து ஏப்ரல் 1 விட்டுருந்தாங்க. ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அதில் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் ஸோ அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ எப்போ வந்து டேட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், எடிட்டிங், மாடிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டேட் ஓப்பன் ஆகிறது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய டேட் 2nd 4 அப்ளிகபிள் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அப்ளிகபிள் பண்ணலாம். சரிங்களா, நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பேமெண்ட் ஃபீஸ் இன்டிமேஷன் சார்ஜஸ் வந்து எப்போ இது வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2/4/2019 இப்போ இருந்து நீங்கள் பேமெண்ட்டும் பண்ணிடலாம். அப் டு டேட்டு லாஸ்ட் எண்டட் டேட் எப்போ க்ளோஸ் ஆகுதோ அது வரைக்கும் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியும். முக்கியமான ரிமைண்டர் என்ன அப்படின்னா, லாஸ்ட் டைமில் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சர்வர் பிஸியாக இருக்கும். லாஸ்ட் டேயில் எப்பயுமே ஸ்ட்ரகிள் பண்ணாதீங்க. ஒரு மினிமம் ஒரு 3 days or 4 days பிஃபோர் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு எப்போ வந்து கால் லெட்டர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd week மேயோடைய 3rd week, அதாவது நெக்ஸ்ட் மந்த்தில் 3rd weekல உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கான கால் லெட்டர் வந்துடும். உங்களுக்கு ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 8th 9th 15th and 18th, அதாவது 8th 9th 15th ரெகுலராக இருக்கும். ஸோ 18th தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 18th வந்து வைப்பாங்க. ஸோ ஆன்லைன் ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை. உங்களுக்கு எப்பயுமே எக்ஸாம் நடந்துச்சுன்னா பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்து வித்தின் ஒரு 2 weeks 3 weeksக்குள்ள உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மெயின்ஸ் லெட்டருடைய கால் லெட்டர் எப்போ வரும், கிராக் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ மெயின்ஸ் லெட்டருடைய கால் லெட்டர் எப்போ வரும்னா 2nd weekல உங்களுக்கு வந்துடும். 2nd week விட்டாங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு அந்த வீக் எண்ட்லேயே உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதனால் இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது மெயின்ஸ் லெவலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ 27/2019 அப்போ உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும், ஜூலை மந்த்து 20th. ஸோ இன்னும் 3 months இருக்குது. ஸோ கொஞ்சம் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. ஸோ மெயின்ஸ் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3rd week ஆகஸ்டோடைய 3rd weeks உங்களுக்கு மெயின்ஸ் ரிசல்ட் வருது. கால் லெட்டர் நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டிஸ்கஷன் இருக்கு, அண்ட் தென் இன்டர்வியூ இருக்கு. அது வந்து உங்களுக்கு 4th week ஆஃப் ஆகஸ்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்போ நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர்ல வந்து குரூப் எக்ஸசைஸ் அண்ட் இன்டர்வியூ நடக்கும். அண்ட் தென் ஃபைனல் ரிசல்ட் வந்து October 2 அப்போ வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து வைப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். இதில் புதுசாக இந்த வருஷம் நியூவாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா EWS அப்படின்ற செக்ஷன் தான், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். இந்த செக்ஷன் வந்து ஓபிசிக்கோ எஸ்டிக்கோ எஸ்சிக்கோ கிடையாது, ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும்தான் இந்த போஸ்டிங்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. 810 போஸ்டிங்ஸ் இருக்கு, 200 போஸ்டிங்ஸ் வந்து அதுவும் ஜென்ரலுக்கு. ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க அவங்களுடைய சேலரி லெஸ் தென் இயர்லி ஆனம்ஸ், இயர்லி சேலரி லெஸ் தென் 5 lakhs இருக்கு அப்படின்னாலும், அட் த சேம் டைம் அவங்களுடைய வீடு ஸ்கொயர் ஃபீட்ஸ்ல வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்ஸ்க்கு உள்ள இருக்கு அப்படின்னாலும், அண்ட் தென் இன் ஃபர்தர் கண்டிஷன்ஸ் 1 or 2 கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில பிலோ பாவர்ட்டி லைன்ல, அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல இருக்கவங்க அதுக்கான இது அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ ஜென்ரல் கேட்டகரியில இருக்கவங்களுக்கான போஸ்டிங்ஸ் தான் 10% போஸ்டிங் தான் 200 வேகன்சிஸ். மற்றபடி உங்களுக்கு தெரியும் ஓபிசியில கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர்னு இருக்கு. ஸோ ஓபிசியில 8 lakhsக்குள்ள இருந்தது, அவங்களுடைய சேலரி வந்து 8 lakhக்குள்ள இருக்கு அப்படின்னா அவங்க ஓபிசியில வந்துருவாங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரியில தனியா வந்து ஒரு 300 150 அப்படின்றது தனியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 2000 வேகன்சிஸ் இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா LDVA HI அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா PWDயில் கொடுக்கக்கூடிய வேகன்சிஸ், சரிங்களா, டிஃபென்ஸ்க்கு, டெஃப் அண்ட் ஐக்கு, அண்ட் தென் விஷுவலி இதுக்கு. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸில் ஒரு 20 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பேக்லாக் முன்னாடி கொடுத்து வச்சிருந்ததுல பேக்லாக் வந்து ஒரு 53 வேகன்சிஸ் இருக்கு. PW கேட்டகரியில் யாராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக வந்து உங்களுக்கு ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா கட் ஆஃப் வந்து நியர்பை ஹாஃப் கட் ஆஃப் தான் இருக்கும். ஓகே, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து நீங்கள் எனி கிராஜுவேட், ஜஸ்ட் நீங்கள் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா போதும். ஒரு மினிமம் இது வந்து நம்மளுக்கு கிடையாது. பட் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு கிராஜுவேட் நீங்கள் இது பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் நீங்கள் என்ன இப்போ இது எடுத்திருக்கீங்களோ அதே வேகண்ட் தான், அதே வேல்யூ தான் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். 59.99%னா 59.99% தான் அங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ 31/8/2019 இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, ஓகே இப்போ நான் இந்த இயர் லாஸ்ட் இயர் இப்போ நான் அப்ளை பண்ணலாமா, எழுதலாமா, நான் குவாலிஃபைடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா
31/8/2019 உங்களுக்கு கையில சர்டிபிகேட் வந்துருச்சுன்னா கண்டிப்பா நீங்க எலிஜிபிள், நீங்க அப்ளை பண்ணலாம், எழுதலாம். Selection for proprietary officers will be done through the 3-tiered process. First process, second process, third process, 3 tiered process இருக்கு. First process வந்து 100 marksக்கு prelims exam இருக்கும். 3 sectional timings இருக்கு, 3 separate timings இருக்கு, and then 3 separate topics இருக்கு. First one, English language 30 questions, so 20 minutes, and then second one, quantitative aptitude 35 questions, 20 minutes. Third one, reasoning ability, அதுவும் 35 minutes, 35 questions, 20 minutes. So டோட்டலா கம்போசிட்டா 1 hour 100 marks 100 question 100 question இருக்கும், 100 marks, ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். இதுல நெகட்டிவ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. 4 கொஸ்டின் நீங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க் போகும். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1/4 வெளில போகும். ஓகே, செலக்ஷன் கிரைட்டீரியா மெயின் எக்ஸாம்க்கு என்ன பண்ணுவீங்கன்னா 1/10 டைம், சரிங்களா? அதாவது 1:10 ரேஷியோல, அதாவது உங்களுக்கு தேவைப்படுற ஆள்ல 1:10 அப்படின்ற ரேஷியோல நம்பர் ஆஃப் வேகன்சிஸை பொறுத்து, இப்போ 2000 வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னா 20,000 பீப்புள்ஸை மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ மெயின்ஸ்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா 3:1க்கு இன்டர்வியூவில் எடுப்பாங்க. மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 200 மார்க்ஸ் வந்து மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்குல ரிட்டன்ல இருக்கும், அண்ட் தென் 50 மார்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ்ல இருக்கும். ரிட்டன்ல என்ன புதுசா வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அதாவது மெயின்ஸ்ல உங்களுக்கு வந்து ஜிகே ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு புதுசா வந்து ஆட் ஆகும். ரீசனிங் கம்ப்யூட்டர் வந்து 45 கொஸ்டின் 60 மார்க்ஸ், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் வந்து 35 கொஸ்டின் 60 மார்க்கு, ஜென்ரல் எக்கனாமி பேங்கிங் அவேர்னஸ் வந்து 40 கொஸ்டின் 40 மார்க்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 35 கொஸ்டின்ஸ் 40 மார்க்கு. மேக்ஸிமம் டைமிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங்க்கு 1 hour, குவான்ட்ஸ்க்கு வந்து 45 மினிட்ஸ், ஜிகேக்கு 35 மினிட்ஸ், அண்ட் தென் இங்கிலீஷ்க்கு 40 மினிட்ஸ். ஸோ டோட்டல் கம்போசிட் வந்து பாத்தீங்கன்னா 155 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ் 3 hours. டிஸ்கிரிப்டிவ் இது இல்லாமல் இருக்கும், 30 மினிட்ஸ் இருக்கும். இதில் லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ இருக்கு, டோட்டலாக வந்து 50 மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 டைம்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ டோட்டலாக இப்போ 2000 வேகன்சிஸ் தேவை அப்படின்னா 6000 பீப்புள்ஸ் எடுப்பாங்க. ஸோ 6000 பீப்புள்ஸ்ல இருந்து 2000 பீப்புள்ஸை ஃபைனல் ஓவர்வியூவை ஜிடி மார்க்ஸை இன்டர்வியூ ஆட் பண்ணிட்டு டோட்டலாக மெரிட் லிஸ்ட்ல கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ பெனால்டி ஃபார் லாங்குவேஜ் தான் நான் முன்னாடியே சொன்னது. ஸோ 1/4 வந்து எடுப்பாங்க. குரூப் எக்ஸசைஸ் அண்ட் இன்டர்வியூ மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் எக்ஸசைஸ் 20 மார்க்ஸ், இன்டர்வியூ வந்து 30 மார்க்ஸ். ஸோ இதில் வந்து ஃபைனல் செலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 75 மார்க்ஸ் நீங்கள் ரிட்டர்னில் எழுதுந்த அந்த 250 மார்க்ஸ்க்கு எழுதுந்த 75 கன்வெர்ட் பண்ணிட்டு, அண்ட் தென் நீங்கள் இன்டர்வியூலையும் ஜிடிலையும் ஸ்கோர் பண்ண மார்க்கை 25 கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் மார்க்ஸ் அனலைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூட இருந்தீங்க அப்படின்னா 125 rupees, அண்ட் தென் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசியா இருந்தீங்க அப்படின்னா 750 rupees, சரிங்களா? ஸோ இதில் வந்து இன்டிமேஷன் சார்ஜஸும் உள்ள வந்து ஃபிக்ஸ்டு ஆயிருக்கு, சரிங்களா? இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்டபிள் ஆகாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒன்ஸ் கரெக்டான வெரிஃபை டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ட்வைஸ் செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம விஷன் அகாடமியில் வந்து எஸ்பிஐ பிஓ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஸ்டடி பேச்சஸ் உங்களுக்கு ப்ரிஃபரபுளாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.